எல்லாருக்கும் வணக்கம். RBI அதிரடியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஆல்ரெடி கோல்டை வச்சு லோன் வாங்கியிருக்கீங்களா ஆர் இனி நீங்க கோல்ட் லோன் வாங்க போறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். RBI புது கோல்ட் லோன் ரூல்ஸை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மட்டும் கிடையாதுங்க. NBFC அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது பார்த்தோம் அப்படின்னா மணப்புரம், முத்தூட் ஃபினான்ஸ், இது மாதிரி பெரிய கம்பெனிஸ் கூட ரொம்ப இம்பேக்ட் இருக்குது. யூஸ்வலாக அவசரத்துக்கு பணம் வாங்க மக்கள் நிறைய பேர் சூஸ் பண்ணுற ஈஸியான ஆப்ஷன் இருக்கிறது இந்த கோல்ட் லோன் தாங்க. அப்படி இருக்கும்போது அதில் இப்படி ஒரு சேஞ்சஸை இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் RBI அனௌன்ஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் கோல்ட் லோனில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்றதையும் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலோட நெக்ஸ்ட் டார்கெட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட் இருக்குது. ஒன்ஸ் நம்மளோட சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதும் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் நகை கடன் வாங்கிட்டு அதை சொன்ன டைம்குள்ளே திருப்பாட்டி அந்த பேங்க் அதை எல்லாத்தையும் ஏலத்தில் விட்டுருவாங்க. ஆஸ் பர் RBI ரூல்ஸில் கவர்மெண்ட் ஏலம் விடுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணணும், கோர்ட் நோட்டீஸ் அனுப்பணும், பேப்பரில் இதை நகை ஏலத்துக்கு போக போகுதுன்ற போஸ்ட்டும் அனுப்பணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நகையை பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விடுவாங்க. என்னதான் RBI ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக வச்சுருந்தாலும் சில பேங்க்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ RBI ரொம்ப ரொம்ப சீரியஸாக இதை மானிட்டர் பண்ண போகிறாங்க. ரூல்ஸை பேங்க்ஸ் ஃபாலோ பண்ணாட்டி அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. செகண்ட், சில பேங்க்லையா இருக்கட்டும் ஆர் NBFCயில் நம்ம கொண்டு போகிற நகையோட பியூரிட்டி கம்மியாக இருக்குன்னு கோல்ட் லோனை குறைக்கிறதா நிறைய மக்கள் தொடர்ந்து புகார் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு RBI சைடில் இருந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் மக்களுக்கு நல்ல விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போது நகைக்கடனுக்கு நம்ம 4 மெத்தடில் பணம் கட்டுவோம். அதில் முதல்ல ரெகுலர் EMI, வாங்கின கடனுக்கு வட்டி அண்ட் அசட் ரெண்டுமே சைமன்டேனியஸாக நம்ம கட்டுவோம். செகண்ட் என்ன, புல்லட் ரீபேமெண்ட், பேங்க்கு கொடுக்குற டெண்டர் பீரியட் வர பணத்தை கட்டாமல் முடியும் டைமில் பார்த்திங்கன்னா அசலும் வட்டியும் கட்டுறது. தேர்டு, ஓவர் டிராஃப்ட். உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, நீங்கள் வாங்குகிற நகைக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதில் இருந்து குறைஞ்ச பணத்தை மட்டும் லோனாக எடுத்து அதுக்கு வட்டி அண்ட் அசலை கட்டுறது. ஃபோர்த், இன்ட்ரெஸ்ட் ஒன்லி. டென்யூர் முடிகிற வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு டென்யூர் முடியும் போது மொத்தமாக கட்டுறது. சரி, இப்போ RBI கொண்டு வந்திருக்க சேஞ்சஸை இப்போ நம்ம பார்க்கலாம். நியூ ரூல்ஸ் படி 11 மாதம் மட்டும்தான் கோல்ட் லோன் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டென்யூர் முடியும் போது மொத்த பணத்தையும் கட்டி அதை மீட்கணும்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பலருக்கும் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் 11 மாதத்துக்குள்ளே முழு பணத்தை கட்டுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நகையை மீட்டுட்டு உடனே அதை அடகு வச்சு பணமாக வாங்குவாங்க. இப்போ அதையும் RBI சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நகையை மீட்டுட்டு 24 மணி நேரம் கழிச்சு தான் திருப்பி அடகு வைக்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சோகமான விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒரு ஹோல்டர் லைஃப் டைமில் மொத்தமாகவே 5 தடவை மட்டும்தான் நகைக்கடன் வைக்க முடியும்னு சில சோர்ஸில் சொல்கிறாங்க. பட் இதை RBI இன்னும் உறுதியாக சொல்லலை. இன்னும் இது பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சேஞ்ச், கோஆப்ரேட்டிவ் பேங்க்.
ரூரல் பேங்க் இதில் நகை கடன் எடுக்கிறோன்னா மேக்ஸிமம் 5 லட்சம் வரை தான் கிடைக்கும்னு இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 கிலோ வரை நகையை அடகு வைக்க முடியும். அதே தங்க காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம் வரை அடகு வைக்க முடியும்னு இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ எல்டிவி, அதாவது லோன் டு வேல்யூ, இது பார்த்தீங்கன்னா நகையோட மதிப்புக்கு 75% கொடுக்கணும்னு சொல்லி இப்போ ரூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நகையோட மதிப்பு 1 லட்சம் அப்படின்னா 75,000 வரை தான் கடன் கொடுக்கணும். பட் சிலர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிலெலாம் 90% வரை கொடுத்துட்டு இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நார்மல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 11% தான் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த என்பிஎஃப்சிலெலாம் பார்த்தீங்கன்னா 30% வரை இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறதா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்காக தாங்க இப்போ ஆல்வே இது போல் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கிறதா ப்ரெசன்ட் மீடியாவில் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் மக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா ஆர் யூஸே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது போல் கவர்மெண்ட் கொண்டு வர போகிற சேஞ்சஸ் அண்ட் அப்டேட்ஸை உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இப்போ கோல்ட் லோன் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.